ஓர் அழகிய கிராமம். அங்கு செங்கேணி மற்றும் கனகாம்புஜம் என்ற வயது முதிர்ந்த தம்பதி வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுக்கு குழந்தை இல்லை. அதனால் எப்போதும் சோகத்துடன் இருந்தனர். ஒருநாள் நாம் ஏன் ஒரு குழந்தை தத்தெடுக்கக் கூடாது என்ற எண்ணம் பாட்டிக்கு பிறக்க அதை தனது கணவன் செங்கேணியிடம் கூறினாள். செங்கேணியும் அதற்கு சம்மதம் தெரிவித்து குழந்தை தேடுதல் படலத்தை தொடங்கினார். செங்கேணி எங்கு தேடியும் அவருக்கு குழந்தை கிடைக்கவில்லை. ஆகையால் சோகத்துடன் வீடு திரும்பினார். குழந்தை இல்லாமல் வருவதைக் கண்ட கனகாம்புஜம் கணவன் மேல் கோபம் கொண்டு குழந்தையுடன் வந்தால்தான் உணவு இல்லையேல் உணவு கிடையாது என கோபத்துடன் கூற மீண்டும் செங்கேணி தனது குழந்தை தேடுதல் படலத்தை தொடங்கினார். செல்லும் வழியில் தாகம் எடுக்க ஒரு குளத்தில் நீர் அருந்திவிட்டு சற்று இளைப்பாற அருகில் உள்ள ஓர் மரத்தடியில் அமர்ந்தார் செங்கேணி. அப்பொழுது முனகல் சத்தம் கேட்க சுற்று முற்றும் பார்த்தார் செங்கேணி. ஆனால் அங்கே அவரைத் தவிர யாரும் இல்லை. பிறகு சுற்றி எங்கே பார்க்கின்றீர்கள், உங்களுக்கு கீழே பாருங்கள் என குரல் கேட்க செங்கேணி கீழே பார்த்தார். அப்போது அவருக்கு ஒரே வியப்பு, ஒரு சிறு பாலகனை கண்டார். அந்த சிறுவனிடம் நீ யார் என்று கேட்க அதற்கு அவன் நான் ஒரு அநாதை என்றும் என்னை ஊரார் சிவபாலன் என்று அழைப்பர் எனவும் கூறினான். செங்கேணிக்கு மகிழ்ச்சி. அந்தச் சிறுவனை தன்னுடன் அழைத்துச் சென்றார். வீட்டிற்கு சென்ற செங்கேணியிடம் கனகாம்புஜம் குழந்தை எங்கே என்று கோபத்துடன் கேட்க செங்கேணி சிறுவனைக் காட்டினார். என்னங்க இவன் மிகவும் குள்ளமாக இருக்கிறான் என்று கேட்க அதற்கு செங்கேணி நாம் இவனை நன்றாக கவனித்துக் கொண்டால் சிறிது காலத்திலே வளர்ந்து விடுவான் எனக் கூறினார். இருவரும் மாறி மாறி நன்கு கவனிக்க சிறு காலத்திலேயே ஓரளவு வளர்ந்தான் சிவபாலன். தற்போது சிவபாலனை தங்களது வயல்வெளி வேலைக்கு தயார்படுத்தினர் இருவரும். ஒருநாள் வயலில் நெற்பயிர்களை உண்ணவரும் பறவைகளை விரட்ட சிவபாலனை அனுப்பினர். ஆனால் சிவபாலனோ கொண்டு வந்த உணவுகளை உண்டு உறங்கினான். அந்த நேரத்தில் பறவைகள் நெற்பயிர்களை உண்டது. சிறிது நேரத்தில் விழித்துக் கொண்ட சிவபாலன் இதனைக் கண்டதும் பதறிப்போனான். சிதறிக் கிடக்கும் நெற்பயிர்களை தாத்தா பாட்டி கண்டால் தண்டிப்பார்கள் என சோகத்துடன் காணப்பட்டான். அப்போது அந்த வழியாக சென்ற ஒரு முனிவர் இவனைக் கண்டதும் ஏன் கவலை படிந்த முகத்துடன் இருக்கிறாய் என கேட்க சிவபாலன் நடந்ததை கூறினான். அதற்கு முனிவர் கவலைப்படாதே, நான் கூறும் மந்திரத்தை கூறு, பறவைகள் இறந்துவிடும் என கூறினார். என்ன மந்திரம் ஐயா அது என சிவபாலன் கேட்க முனிவர் அதற்கு டொக்கு எனக் கூறு என்று கூறி அங்கிருந்து சென்றார். மீண்டும் நெற்பயிர்களை உண்ண வந்த பறவைகளை பார்த்து இங்கு இருக்கும் அனைத்து பறவைகளுக்கும் ஒரு டொக்கு எனக் கூற அனைத்து பறவைகளும் மாண்டன. அக்காட்சியைக் கண்ட சிவபாலன் மிகவும் மகிழ்ச்சியுற்றான். அனைத்து பறவைகளையும் எடுத்துக்கொண்டு வீர நடை போட்டு வீட்டிற்கு சென்று பாட்டியிடம் பறவைகளை அழித்து சமைத்து தரும்படி கூறினான் சிவபாலன். பாட்டிக்கு ஒரே வியப்பு, இவன் எவ்வாறு இத்தனை பறவைகளையும் பிடித்திருப்பான் என்று. அவனிடமே அதைப் பற்றி கேட்க சிவபாலனோ எரிட்ட பார்வையுடன் அதைப் பற்றி எல்லாம் கேட்க வேண்டாம், நான் சிறிது நேரத்தில் வந்து விடுவேன், சமைத்து வையுங்கள் எனக் கூறி அவ்விடத்தை விட்டு சென்றான் சிவபாலன். அப்பொழுது அந்த இடத்திற்கு வந்த செங்கேணியிடம் நடந்ததை கனகாம்புஜம் கூற செங்கேணியும் வியந்தார். இருவரும் சமையல் வேலைகளை தொடங்கினர். சமைத்து முடித்து இருவரும் ருசி பார்க்க அப்பொழுது மிகவும் ருசியாக இருக்க அனைத்து உணவுகளையும் இருவருமே உண்டனர். வெளியே சென்று வீடு திரும்பிய சிவபாலன் உணவு எங்கே என்று கேட்க இருவரும் திருத்திருவென முழிக்க மீண்டும் உணவு எங்கே என்று கேட்டான் சிவபாலன். அப்போது பாட்டி உணவை பூனை தின்றுவிட்டது என கூறினாள். அதைக் கேட்டதும் சிவபாலன் அழுதான். இருவரும் சமாதானம் செய்தாலும் சிவபாலன் அழுகையை நிறுத்தவில்லை. இதனால் கோபமான தாத்தா பாட்டியும் அவனை அடித்தனர். கோபமடைந்த சிவபாலன் என்னையே அடிக்கின்றீர்களா என்று நினைத்து இருவருக்கும் டொக்கு என கூறினான். இதனால் தாத்தாவும் பாட்டியும் அங்கேயே மாண்டனர். இக்காட்சியைக் கண்ட ஊரார் வளர்த்த தாத்தா பாட்டியையே சிவபாலன் கொன்றுவிட்டான் என கூச்சலிட்டு சிவபாலனை துரத்த சிவபாலன் அங்கிருந்து ஓடினான். பிறகு ஊர் மக்களிடம் சிவபாலன் சிக்க சிவபாலனை வெளுத்தனர் ஊர் மக்கள். வலி தாங்க முடியாத சிவபாலன் இங்கு இருக்கும் அனைவருக்கும் டொக்கு எனக் கூற அங்கிருந்த ஊரார் அனைவரும் மாண்டனர்.
பிறகு என்ன செய்வதென்று தெரியாமல் தான் முதலில் தங்கியிருந்து குளத்தடி மரத்திற்கு சென்றான். அப்பொழுது தனது கோபத்தினால் அனைவரையும் கொன்றுவிட்டேன் என வருந்தினான். தன்னைப் போற்றி பாதுகாத்தவர்களையும் சுற்றத்தார்களையும் கோபத்தினால் கொன்றுவிட்டேன் என தன்னைத்தானே நொந்து கொண்டான் சிவபாலன். இனி நாம் மட்டும் ஏன் இருக்க வேண்டும் என நினைத்து தனக்கும் ஒரு டொக்கு எனக் கூறி மாண்டான் சிவபாலன். அப்பொழுது அந்த ஊர் வழியே சென்ற முனிவர் சிவபாலன் மாண்டு கிடப்பதைக் கண்ட முனிவர் தனது ஞான திருஷ்டியினால் நடந்ததை தெரிந்து கொண்டார். பிறகு சிவபாலன் மற்றும் ஊரார் அனைவரையும் உயிர்ப்பித்தார் முனிவர். பிறகு சிவபாலனிடம் அளித்த மந்திரத்தை தவறாக பயன்படுத்தியதால் வந்த விரைது என உணர வைத்து தான் அளித்த மந்திரத்தை திரும்பப் பெற்றார் முனிவர். பிறகு அங்கு நடந்த அனைத்தையும் சிவபாலன் மற்றும் தாத்தா பாட்டி மற்றும் ஊரார் அனைவருக்கும் அந்த நிகழ்வை நினைவில் இருந்து நீக்கி அனைவரையும் இயல்பு வாழ்வை வாழ செய்தார் முனிவர். பிறகு செங்கேணி மற்றும் கனகாம்புஜம் மற்றும் சிவபாலன் மூவரும் மகிழ்ச்சியுடன் நீண்ட காலம் வாழ்ந்தனர்.